தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு, எந்த கிரகம் சாதகமாக இருக்கு, எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம், எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும், அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போறது, நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம். செவ்வாய் தை மாதம் 1ஆம் தேதி மட்டும்தான் தனுசுல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறாரு. அந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் இருக்க போறாரு. ஸோ மகர ராசியில செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சம் அடையுது. அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வார்த்தைகளும் சரி, தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதோட புதன் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு. மீதி நாள் தை 20ஆம் தேதி வரைக்கும் அவர் மகரத்தில் இருப்பாரு. 20க்கு மேல கும்பத்துக்கு வராரு. ஸோ 3 பயிற்சிகளை ஒரு மாதத்தில் ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க, அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும், எதை கவனத்தில் கொள்ள வேண்டும், எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கோம். சுக்கிரன் தை 1 முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடுமனை யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கிரன் சொல்ற கிரகம். அந்த சுக்கிரன் கிரகம் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 80% நாட்களை அந்த நகரத்திலே 23ஆம் தேதிக்கு மேல கும்பத்துக்கு வரப்போறாரு. ஸோ மீதி இருக்கிற ஒரு 9 நாள் 8 நாள் கும்பத்தில் இருப்பாரு. அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது சூரியன். சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டா அது மாதக்கோள். அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும். ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போறாரு. இந்த மகர ராசியில் சூரியன் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மீனம் காலபுருஷனுக்கு 12வது ராசி. இந்த மீன ராசி ஒரு நீர் ராசி. இந்த மீன ராசியுடைய அதிபதி குரு. தயால குணமும் ஆன்மீக சிந்தனையும் பெரியோருடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதும் நிரம்ப கிடைத்தவங்க இந்த குரு, இந்த மீனராசி நேயர். சரி, மீனராசிக்கு நடைபெற இருக்கும் தை மாதத்தினுடைய கிரகங்களுடைய சஞ்சாரம் எவ்வாறு இருக்கும், அதனுடைய பலன்களை எப்படி கொடுக்க போகுதுங்கிறத பார்ப்போம். உங்க ராசியிலே சனி. சனி ஒரு மந்தக்காரகன் சொல்லுவாங்க. ரொம்ப நாள் பொறுமையா இருக்க முடியல, எல்லா வேலையிலும் தடுமாற்றம், என்ன வேலை செய்யறதுன்னு போனாலும் பல பிரச்சனைகள் இருக்கு. தொழில் அமைப்புல ஒரு சிறத்தன்மை இல்லை, ஒரு வேகம் இல்லை. இந்த சனியுடைய சஞ்சாரம் ராசியின் மீது இருக்கும் பொழுது உங்களை மிகப்பெரிய பொறுமையாக்கிவிட்டது. காவல் தெய்வங்களை வணங்கி தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வேகம் பழைய நிலைமைக்கு மாறும். அதோட குரு அப்படிங்கிற கிரகம் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தில் உள்ள குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அவரோட வீட்டையே பார்க்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. அப்படி 10ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு உங்களுடைய தொழிலை பலப்படுத்தி விடுவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதிகாலையில் எழுந்து உங்களுடைய அன்றாட வேலையை முடித்து ஆலயங்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது இந்த சனிங்கிற கிரகம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கத்தான் செய்ய முடியாது. ஒரு வேலையை வேகமாக செய்ய முடியாது, அழுத்தமாக இருக்கும். மிக பொறுமையாக செய்ய வைக்கும். ஒரு வேலையை 1க்கு 2 முறை செய்ய வைக்கும். ஒரு நாளில் முடிய வேலை 2 நாள் 3 நாள் ஆகும். தொடர்ந்து செய்யுங்க. தொழில் நிச்சயமாக வெற்றி கொடுக்கும். ஏன்னா குரு பார்வையினால வெற்றி கொடுக்கும். 2ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சம் அடைகிறார். இந்த 2ஆம் அதிபதி உச்சம் அடைகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா வருமானம் கூடும்.
கூடவே கோபமும் கூடும், வேகம் கூடும். அதனால் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு, 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய அமைப்பு. 11ஆம் இடம்ங்கிறது லாபம், வெற்றி. இந்த 2ஆம் இடம் 3ஆம் இடங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் வாக்கு ஸ்தானமும். வாக்கு ஸ்தானம் பலம் அடைகிறது, முயற்சி ஸ்தானம் பலம் அடைகிறது. கவலையே வேண்டாம் உங்களுக்கு. இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வில் எல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு நாள் ஆரம்பம். 9ஆம் அதிபதி 2க்குரியவன் 11. இது ஒரு ராஜ யோகத்தை கொடுக்குது. செவ்வாய்ங்கிற கிரகம் உச்சம் அடையுது, அது மகரத்தில் உச்சம் அடையுது. அற்புதமான பலன்களை கொட்டி கொடுக்கும். ஆமாம், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் காவல் தெய்வ வழிபாடும் செவ்வாய்க்குரிய பரிகாரமான முருகனை வழிபாடும் செய்ய வேண்டும். இது ரெண்டும் எப்படி செய்ய வேண்டும்? காவல் தெய்வத்துக்கு உங்கள் ஊரிலேயோ நீங்கள் இருக்கும் இடத்திலோ இருக்கின்ற காவல் தெய்வத்தை மாலை நேரத்தில் வணங்க வேண்டும். செவ்வாய் கிரகத்துக்கு முருகன் ஆலயம் சென்று செவ்வாய் கிழமைகளில், செவ்வாய் ஓரைகளில் செவ்வரிலிப்பு கொடுத்து அர்ச்சனை செய்து தொடர்ச்சியாக இந்த வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் முழுவதும் நற்பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 7ஆம் அதிபதி 11. மனைவியால் லாபம். மனைவியின் சொல் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும். கணவர் வருமானமே சம்பாதிக்காமல் இருந்தார், நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய காலம் இது. மனைவியுடைய உறவினர்கள் மூலமாக கசப்பான அனுபவங்கள் நடந்திருந்த போதிலும் அதெல்லாம் மாறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கு. 7ஆம் இடத்து அதிபதி பலம் அடைகின்றார். நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது 6ஆம் இடத்தில் உள்ள கேது. இந்த கேது 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வியாதி இருக்கிறது, என்ன நாம் மருந்து கொள்ள வேண்டும், என்ன மருந்து உட்கொள்ள வேண்டும், அதை உங்களை ஒரு நிமிடம் கூட யோசிக்க விடாது. ஏன்னா அந்த மருந்து கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு செஞ்சிடும் அந்த கேது. மருத்துவரை பார்க்க விடாது, மருத்துவருடைய ஆலோசனை கேட்க விடாது. ஏதாவது ஒரு சின்ன உபாதையினால் உடனடியாக மருத்துவரை போய் அணுக வேண்டும். புது தொழில், இடமாற்றம். நான் ரொம்ப நாள் அரசு துறையில் தான் இருக்கிறேன். டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபரோட ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷன் வாங்கி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் போவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்ற இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. புத்திர பாக்கியம் அமைப்பில் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் தடை, குழந்தைகளால் மனக்கசப்புகள், சொல்றதே கேட்க மாட்டாங்க, சரியா படிக்கல, இந்த அமைப்பெல்லாம் மாறுகின்ற காலம் இந்த காலம். இதெல்லாம் மாறி இந்த தை மாசத்தை சிறப்பான மாதமாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி நேயர்களுக்கு இருக்கு. உங்கள் வாழ்வில் வெற்றிகளை, அடுத்தடுத்த உயரங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள். நன்றி.